Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்போக்கன் ஹிந்தி or learn Hindi through Tamil அப்படின்ற பிளேலிஸ்ட்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்போக்கன் ஹிந்தி கான்வர்சேஷன் வீடியோஸ் தான். இன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம செக் இன் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஹிந்தியில் வந்து கான்வர்சேஷன் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போட்டுட்ருக்கிற ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே போல் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுதான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக இருக்கும். ஐ ஹோப் எல்லாரும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோட்டல் மே அப்படின்னா ஹோட்டலில், ஓகேவா. மேஹ்மான், அதாவது மேஹ்மான்னா கெஸ்ட், விருந்தினர். நமஸ்தே, ஏ கமரா சாஹியே. நமஸ்தே அப்படின்னா வணக்கம். ஏ கமரா அப்படின்னா ஒரு ரூமு, ஓகேவா. சாஹியே அப்படின்னா வேண்டும். ஹலோ, ஐ நீட் அ ரூம். ஒரு ரூமு வேணும். இப்போ ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க, நமஸ்தே சார், கித்தனே தின் கேலியே. நமஸ்தே சார், வணக்கம். கித்தனே தின், எத்தனை நாட்களுக்கு. கேலியே அப்படின்னா தின், கேலியே அப்படின்னா எத்தனை நாட்களுக்காக அந்த ரூம் வேண்டும் அப்படின்னு கேட்குறதா வந்து கித்தனே தின் கேலியே. ஹலோ சார், ஃபார் ஹவு மெனி டேஸ். இப்போ விருந்தினர் கெஸ்ட் வந்து சொல்றாங்க, தோ தின் கேலியே, 2 நாட்களுக்கு. தோ தின் கேலியே, கித்தனே தின் கேலியே அப்படின்னும் இல்லையா, எத்தனை நாட்களுக்கு வேண்டும் அப்படிங்கறக்காக, எத்தனை நாட்களுக்காக. அப்போ இங்க வந்து தோ அப்படின்றது 2, அப்போ தின் கேலியே 2 நாட்களுக்காக, ஓகேவா. ஸோ அப்போ 2 நாள், ஃபார் 2 days. ஸோ இப்போ வந்து ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, சிங்கிள் யா டபுள் ரூம். சிங்கிள் ரூம் வேணுமா இல்லை டபுளா. இப்போ வந்திருக்க கெஸ்ட் சொல்றாங்க, டபுள் ரூம் தீஜியே, ஏசி வாலா, ஓகேவா. டபுள் ரூம் தீஜியே, 2 ரூம் இருக்கிற மாதிரி தீஜியே கொடுங்க, வேண்டும். ஏசி வாலா, ஏசி இருக்கட்டும். கிவ் மீ ஏ டபுள் ரூம் வித் ஏசி. இப்போ ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க, 1500 ரூபாயே பர் தின். நாள் ஒன்றுக்கு. அப்போ பர் தின் அப்படின்னா ஒரு நாளைக்கு, ஓகேவா. 1500 ரூபாயே, 1500 ரூபாய். பர் தின் அப்படின்னா ஒரு நாளைக்கு. அப்போது ஹிந்தியில் சொல்லும் போது 1500 ரூபாயே பர் தின், ஒரு நாளைக்கு 1500 ரூபா, 1500 பர் டே. இப்போது கெஸ்ட்டு சொல்கிறாங்க, டீக் ஹை, முஜே பசந்த் ஹை. டீக் ஹை அப்படின்னா சரி, ஓகே. முஜே அப்படின்னா எனக்கு, பசந்த் ஹை பிடிச்சிருக்கு, ஓகே, ஐ லைக் இட். என்ன அப்படின்னா ஐடி ப்ரூஃப் தீஜியே. ஐடி, எங்கேயாவது போய் தங்கணும் அப்படின்னா நம்ம என்ன, யார், எங்கே அப்படின்றதுக்கான ஐடி ப்ரூஃப் வேணும் இல்லையா. ஸோ ஐடி ப்ரூஃப் தீஜியே அப்படின்னா கொடுங்க. ப்ளீஸ் கிவ் யுவர் ஐடி ப்ரூஃப். ஏ ரஹா ஆதார் கார்டு. இதோ ரஹா ஆதார் கார்டு அப்படின்னா ஏ ரஹா, இந்தாங்க ஆதார் கார்டு, இது வந்து என்னுடைய ஆதார் கார்டு. ஹியர் இஸ் மை ஆதார் கார்டு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, தன்யவாத், நன்றி. ஏ ஆப்கி ரூம் கி சாபி. ஏ அப்படின்னா இது, ஆப்கி உங்களுடைய, ரூமினுடைய, ரூம் கி அப்போ சாபி அப்படின்னா சாவி. தேங்க்யூ, ஹியர் இஸ் யுவர் ரூம் கி. அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இப்போ அவரும் வந்து தன்யவாத் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் தான், ஓகேவா. நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு ரூம் செக்இன் பண்ண போகிறோம் எங்காவது அப்படின்னா, அங்கே வந்து ரூம் வாடகை எவ்வளோ, என்ன ரூம் வேணும், இந்தாங்க என்னுடைய ப்ரூஃபு, ஓகே, இந்த சாவி வாங்கிட்டோம், இதெல்லாம் தான் வந்து தான் ஒரு ஜென்ரலான விஷயம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த கான்வர்சேஷன் வீடியோஸில் இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். நமஸ்தே, ஏ கம்ரா சாஹியே. வணக்கம், ஒரு ரூம் வேண்டும். வணக்கம் சார், எத்தனை நாளுக்கு. நமஸ்தே சார், கித்தனே தின் கேலியே. 2 நாட்களுக்கு வேண்டும். தோ தின் கேலியே. சிங்கிளா டபுளா, ஒன்று வேண்டுமா இல்லை 2ஆ. சிங்கிள் யா டபுள் ரூம். டபுள் ரூம் வேண்டும், ஏசி இருக்கணும். டபுள் ரூம் தீஜியே. நாள் ஒன்றுக்கு 1500 ரூபாய். 1500 ரூபாயே பர் தின். சரி, எனக்கு பிடிச்சிருக்கு. டீக் ஹை, முஜே பசந்த் ஹை. ஐடி ப்ரூஃப் கொடுங்க. ஐடி ப்ரூஃப் தீஜியே. இதோ என்னுடைய ஆதார் கார்டு. ஏ ரஹா ஆதார் கார்டு. நன்றி, இது உங்கள் ரூம் சாவி. தன்யவாத், ஏ ஆப்கி ரூம் கி சாபி. அவரும் வந்து தன்யவாத் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்வர்சேஷன் வீடியோஸ் ஆகட்டும், மற்றபடி அடுத்தடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் சின்னதாக நாம் வந்து எப்படி இன்ட்ரோ கொடுக்குறதாகட்டும், எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஆகட்டும், ஒரு பஸ் ஸ்டேஷனில் ஆகட்டும், பஸ் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் கேட்குறதாகட்டும், ஒரு இடத்துல போய் ஒரு ஜாயின் பண்ணுறதாகட்டும், வேலைக்கு நியூவாக அப்படின்றது அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோஸாக போட்டால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம். ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் வீடியோ புதுசாக ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அங்கே எப்படி போய் பேசணும் அப்படின்ற விஷயங்கள் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே பாய்.